இல்ல கண்டிப்பாக இதற்கான முயற்சிகள் 100% நடந்தது. அவர்கள் இருவரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க 100% முயற்சி செய்தார்கள். அதை அவர்கள் கூட்டணி கட்சியில் இருந்த அனைவரிடமும் கூப்பிட்டு பேசினார்கள் என்று தகவல் கேள்விப்பட்டோம். ஸ்டாலின் அவர்களும் அவருடைய கூட்டணி கட்சியில் இருந்த முக்கிய தலைவர்களை கூப்பிட்டு ஆலோசித்தார். திரு எடப்பாடி அவர்களும் கூப்பிட்டு ஆலோசித்தார். இவரெல்லாம் ரகசியமாக பல சந்திப்புகள் நடத்தியதாக எங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. கண்டிப்பாக இவர்கள் 100% முயற்சி செய்தார்கள். ஆனால் மக்கள் அளித்த தீர்ப்புக்கு எதிராக போக பெரும்பாலான கட்சிகளும் பெரும்பாலான தலைவர்களும் வேண்டாம் என்று முடிவெடுத்ததால் அந்த மிகப்பெரிய ஒரு புறவழி ஒரு பின்புறம் வழியாக ஒரு ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கள்ள கூட்டணி அங்கேயே நிராகரிக்கப்பட்டது. இல்ல முதல்வர் விரைவில் யார் யாருக்கு என்ன இலாக்கன்றதை முடிவு செய்து முதல்வர் அறிவிப்பார். அதுல எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகத்தான் அவங்க வெளியே வர்றாங்க அப்படின்னா அவங்கள போய் முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில் அலுவலகம் சந்திக்கிறது சோஃபா அனுப்புறதெல்லாம் உதயநிதி விமர்சிக்கிறாரு. இல்ல அது யாரெல்லாம் அங்க முக்கியமான ஒரு தலைவர்கள் எங்களுடைய தலைவரை பார்க்க விரும்பினார்களோ அவர்களை சந்திக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய இல்லத்திலையும் அவங்களுடைய அலுவலகத்திலையும் சந்திக்கிறதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால எந்த அவங்க ஆல்ரெடி ஒரு வாரமாக அவங்க எதிர்நிலைகள் இருக்கிறாங்க, அவங்க எதிராக செயல்படுறாங்க. அதுல ஒரு சில பேர் சந்திக்கணும்னு விருப்பப்பட்டப்போ எங்களுடைய தலைவர் முதல்வர் முக்கிய தலைவர்களை சந்திக்கும் போது அவர்களை சந்திப்பதில் எந்த தவறும் இல்லை. இல்ல ஒரு சில பேரை ஒரு சில நேரத்தில் சந்தித்தால் அது சரியாக இருக்காது. ஏன்னா அரசியல் சூழ்நிலையில் ஒரு சில பேரை சந்தித்தால் அது மக்களுக்கும் எதிராக இருக்கும், சூழ்நிலை அது எதிராக இருக்கும். அதனால அது சரியாக இருக்காது என்றதால் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்படவில்லை. நன்றி. அண்மைச் செய்தி. அமைச்சர் நிர்மல்குமார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர் சந்திப்பில் பேசியதை நாம் பார்த்தோம். அப்போது கள்ள கூட்டணியை மக்கள் முறியடித்துள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். மதுரை விமான நிலையத்தில் அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசியதை நாம் நேரலையில் பார்த்தோம். அப்போது பல விஷயங்கள் குறித்து அவர் பேசியிருந்தார். திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சியமைக்க முயன்றது உண்மை என அவர் தெரிவித்திருக்கிறார். ஒரு சில நேரத்தில் ஒரு சிலரை சந்திப்பது சரியாக இருக்காது என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். மதுரை விமான நிலையத்தில் அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியதை நாம் நேரலையில் பார்த்தோம்.